அதை சொல்லுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ கற்பனை அடக்குனதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ சரி, நாளைக்கு காலையில இருந்து நான் பாத்துக்கிறேன் கற்பனை. இஞ்சேரு, அது ஏற்கனவே 10 பேத்த கொம்ப வச்சு குத்தி வயிற்று கிழிச்சிருச்சு பார்த்துக்க. அப்புறம் வயிற்றை சுற்றி 100 தையல் போடணும். இது உனக்கு தேவையா? தேவையில்லைம்மா தேவையில்லைம்மா, அதாம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவன் ஏன் கேட்க மாட்டேறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லா சொல்லி புரிய வைங்க, மரமாண்டில் ஏறுற மாதிரி. என்னடா இவங்க இப்படி பயமுறுத்துறாங்க என்னைய. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுடா, அவசரப்படாதடா சொல்லிட்டேன். சரி மாப்பிள, வா பாத்துக்கலாம். டி வள்ளி, நாங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக உன்கிட்ட பேசிட்டு இருந்தானே, என்ன பேசுனேன்? அது என்ன, நாளிலேருந்து 1 மாதத்துக்கு கருப்பனுக்கு சாணி எலி கொட்டுறானா? இது 1 மாதத்துக்கு உன் வீட்டில் வந்து சாணி இலி கூட போகிறானா? அப்போ வள்ளி வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரையா வந்துட்டேன். அடி சும்மா இருங்க, அவள்கிட்ட உரண்டை இழுக்காம. அவனுக்கு நேரம் நெருங்கிருச்சு. கருப்பைங்கிட்ட 2 பக்கம் குத்து வாங்கிட்டு போக போறேன் அவன். வள்ளி, அக்கா சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதடி. நீ சொல்லுக்கா மொத.